உறவுகளுக்கு வணக்கம். வெல்கம் டு சுபஜா விளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இனி நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பலாப்பழ கேக், ஜாக் ஃப்ரூட் கேக். இப்போ பார்த்தீங்கன்னா, பலாப்பழ சீசன் ஆரம்பிச்சாச்சு. எங்குமே பலாப்பழம் கிடைக்கும். நீங்க கேக்கு பிரியர்களா இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வாட்டி ஜாக் ஃப்ரூட் கேக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். சூப்பரா, எம்மியா, டேஸ்டியா இருக்கும். பண்றதுமே ரொம்ப ஈஸி தான். வாங்க இந்த பலாப்பழ கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பலாப்பழம் எங்கள் ஊரில் நாங்கள் எது சக்கப்பழம்னு சொல்லுவோம். இப்போ சக்கப்பழம் சீசனும் போயிட்டுருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குது. இந்த மாதிரி நல்லா கலரான, நல்லா பழுத்த, இனிப்பான சக்கப்பழம் எடுத்தீங்கன்னா கேக் நல்லா டேஸ்ட்டாகவும் கலராகவும் இருக்கும். நான் இதில் 10 சொலைகள் எடுத்திருக்கேன் இந்த ஜாக் ஃப்ரூட் கேக் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 கப் மைதா, இதோடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 100 கிராம். இது கூடவே 100 கிராம் சீனி சேர்த்துக்கலாம். மைதாய்க்கு பதில் கோதுமை வேணுனாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா. அடுத்தா 2 ஏலக்காய், அதுவும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுக்கணும். இந்த பேக்கிங் பவுடர், சுகர், மைதா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ஏலக்காயுமே நல்லா கிரைண்ட் ஆகணும். இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். மாற்றி வச்சு இருக்கட்டும். இப்போ அதே ஜாரில் 2 முட்டையை சேர்த்து 2-3 நிமிஷத்துக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணியாச்சா, இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். ஃபுல்லாக வர மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் நெய். கூடவே 1/4 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். இந்த நெய் சேர்க்கலைன்னா 1/2 கப் ஆயில் மட்டும் சேர்த்தாலும் போதும், உங்கள் விருப்பம். இதையும் நல்லா அடிச்சுட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பலாப்பழம், அதோடைய விதைகள் எல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக அரைஞ்சி நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இந்த பலாப்பழம் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா அதுவுமே 100 கிராம். அது இருக்கட்டும். இப்போ நாம் அடிச்சு வச்சுருக்க முட்டை, இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட் கூடவே பலாப்பழம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதான் எக்கு கூட எக்கு நம்ம ஆயிலெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அதில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் கூடவே இந்த அரைச்சி வச்சுருக்கிற பலாப்பழம், சக்கப்பழம் அதையும் சேர்த்தாச்சு. இவ்வளோதான். இதை நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான பேட்டர் ரெடி. பொதுவாக கேக்கெல்லாம் பண்ணும்போது நாம் இந்த வனிலா எசன்ஸ் எல்லாம் சேர்ப்போம். நான் இன்றைக்கி வனிலா எசன்ஸ் சேர்க்கலை. பவுடர் பண்ணும்போது 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ நாம் சக்கப்பழம் சேர்த்துருக்கனால, பலாப்பழம் சேர்த்துருக்கனால நல்ல ஒரு ரிச்சான வாசனை இருக்கும். நாம் வனிலா எசன்ஸ் எல்லாம் சேர்க்கணும்னு தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்படி நல்லா சைடில் எல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு பட்டர் ஷீட் வச்சாச்சு. நான் இன்றைக்கி அவனில் தான் பேக் பண்ணுறேன். நீங்கள் இதே மாதிரி கேஸ் ஸ்டவ்வில் கூட வேணால் குக்கரில் எல்லாம் வச்சு பேக் பண்ணலாம். அதே டேஸ்ட்டில் சூப்பராக வரும். இப்போ பேட்டரை பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு 2 வாட்டி இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை பேக் பண்ணிட வேண்டியதான். ப்ரீஹீட் பண்ண அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 35 மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்கன்னா பலாப்பழ கேக் சூப்பராக ரெடி ஆயிரும். அவ்வளோதான், பாருங்கள் ரெடி ஆயாச்சு. ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா பீஸ் போட்டுடலாம். இப்போ நல்லா கூல் ஆயாச்சு. இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றிட்டு பட்டர் ஷீட்டை எடுத்துகிட்டு பீஸ் போட்டுடலாம். பலாப்பழ கேக் அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. சூப்பராக டெம்டிங்காக இருக்குது. கட் பண்ணும்போதே சாப்பிட்றது மாதிரியே இருக்குது. மெதுவாக பீஸ் போட்டுடலாம். மெத்த போல் இருக்குது. அவ்வளோ சாஃப்டாக அழகாக இருக்குது. பொறுமையாக கட் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா நான் கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி நல்லா ரிச்சான ஒரு எல்லோ கலர் கிடைக்காது. இந்த கலருக்காக தான் நான் பார்த்திங்கன்னா இந்த மைதா, ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். பொதுவாக அதிகமாக நான் கேக்கெல்லாம் பண்ணும்போது கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நீங்கள் மைதா, ஒயிட் சுகர் சேர்த்திங்கன்னா தான் இந்த கலரில் கிடைக்கும். எவ்வளோ எம்மியாக பார்க்கவே அழகாக இருக்குன்னு பாருங்கள். நல்ல ஒரு வாசனையில் சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணிடலாம் கேக் எப்படி இருக்குன்னு. ரொம்ப அருமையாக இருக்குங்க. அப்படி நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா வாசனையாகவும் சூப்பராக இருக்குது. நீங்கள் கேக்கு பிரியர்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த பலாப்பழ கேக் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.